இந்த காணொலியை பார்க்கும் அரசு அதிகாரிகளுக்கு பாருங்க, நான் எப்படி நிற்கணும்னு பாருங்க, தண்ணிக்குள்ள எப்படி நிற்கணும்னு பாருங்க. இதை யாரு அடைக்கா? யாராவது விழுந்தா உண்மையிலே செத்து போயிடுவாங்க. யாராவது இந்த ரோடு லெஃப்ட் சைடு இறங்குனா பைக் இறங்கணும், காரோ பஸ்ஸோ காரோ உள்ள உள்ள செத்துருவாங்க. இதுக்கு அங்கிட்டு போறேன்னு வைங்க, நான் முங்கிடுவேன். எவ்வளோ ஆழத்தில் நிற்கணும் பாருங்க. யார் தண்ணி கிடக்கு வீட்டில் வாரவங்களுக்கு இந்த தண்ணியை தெரியாது. தயவு செய்து தாமிரபரணி தண்ணி உடஞ்சி போகுது. ஏற்கனவே அந்த டால்பின் மகால் கிட்ட உடஞ்சி போகுது. அது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அங்கே தண்ணி பல ஆயிரம் லிட்டரு போய்கிட்டு இருக்கு. இது வந்து மரணக்குழி, மக்களுக்கு மரணக்குழி மெயின் ரோட்டில் தோண்டி போட்டிருக்காங்க. மரணக்குழி, மரண ஓரை எழுதப்பட்டிருக்குங்க. யார் செத்தாலும் இதில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்போ கை சேதமோ ஏற்பட்டா, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அதிகாரியை தான் பொறுப்பேற்கணும். இதுக்கு அதிகாரியை தான் பொறுப்பேற்கணும். இதுக்கு நான் வந்து அரசெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. தண்ணி உடைஞ்சு போறதுக்கெல்லாம் அரசெல்லாம் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இதுக்கு அரசு தான் பொறுப்பு. இதுக்கு அதிகாரியை தான் பொறுப்பேற்கணும். பாருங்க, நான் எவ்வளவு பள்ளத்துக்குள்ள நிக்கணும் பாருங்க. ஹைவே மெயின் ஹைவே தானே, மெயின் ஹைவே எப்படி கிடக்கு பாருங்க. இந்த லட்சணத்துல கிடக்கு பாருங்க. தயவு செய்து குடிநீர் வார அதிகாரிகளும் ஹைவேஸ் அதிகாரிகளும் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த குழியை தண்ணியை அடைச்சி இந்த குழியை மூடுங்க. இல்லைன்னா இதுக்கு ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பேற்கணும். நீங்க தான் பொறுப்பேற்கணும். நான் என்ன செய்ய முடியும்? நான் எத்தனை தடவை போராட காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போன் அடிச்சா நான் என்ன பண்ணேன்? வாங்க பாய், 100 பாய் வாங்க வாங்க வந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்கனவே ராத்திரி ஒருத்தன் கீழே விழுந்துட்டா சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. கீழே விழுந்துட்டா சொல்லுவாங்க. தயவு செய்து அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுங்க. என்ன பாருங்க, தாமிரபரணி தண்ணியா இறைவன் சொத்து. இதை நம்ம வீணாக்குனா நம்ம இறைவனுக்கு அத்தனை அதிகாரியும் பார்த்து சொல்லணும். இதில் போகிறா பார்க்குறா அதிகாரிகள் மக்கள் அத்தனை பேரும் நாளைக்கு இறைவன்ட்ட பார்த்து சொல்லணும். இது குடிக்க தண்ணி, இதே குடிக்க தண்ணி, சாக்கடை கிடையாது. குடிக்க தண்ணி அப்படி வீணாக்காதீங்க. தயவு செய்து உங்களை பணிவன்போடு கேட்குறேன். மாவட்ட ஆட்சித்தலைவரை பணிவன்போடு கேட்குறேன். தயவு செய்து உடனே நடவடிக்கை எடுங்க ஐயா. உடனே